இவ எவ்வளவு ஆசையா இந்த வேலைக்கு வந்தா தெரியுமா? இது அவளோட எத்தனை நாள் கனவுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் உங்க ஒருத்தரோட சுயநலத்துக்காக இப்படி கலைச்சு விட்டுட்டீங்களே. அவ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சூப்பரா பாடுவா தெரியுமா? அவ ஆசையே பெரிய பாடகி ஆகணும்னு தான். நானும் அவளை அப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சூழ்நிலை அவளுக்கு சின்னதா ஒரு குறைய கொடுத்துருச்சு. ஆனா அவ அதுல இருந்தும் தன்னம்பிக்கையா மீண்டுதான் வந்தா. இது ஆடியோ கம்பெனிங்கிறதுனாலதான் இங்க வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா. அவ திறமைக்கு வேலையும் கிடைச்சது. ஆனா நீங்க அதை நிலைக்க விடலையே. உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக உங்ககிட்ட வேலை பார்க்கற பொண்ணு கிட்ட எப்படி வேணா நடந்துப்பீங்களா? அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு இப்படி தேவையில்லாம தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? உங்க தாத்தா என்னடானா ஏன் கடைக்கே வந்து என்கிட்டயே உங்களுக்காக ரம்யா கிட்ட பேச சொல்றாரு. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பணம் இருக்குங்கிறதுனால இவங்களா என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? எங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அதை நீங்க சீப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு வேணா இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது வாழ்க்கை. அதுல ஒரு தடவை தப்பாயிடுச்சுனாலே எங்களால அதை திருத்த முடியாது. உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை. நீங்க இருக்கிற வசதிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவ ஒரு பொம்பளை புள்ள. ஊர் உலகம் என்ன பேசும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இந்த சமுதாயமே ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம்னு கேவலமான விதியில தானே போயிட்டு இருக்கு. அதுவும் உங்களோட வசதி என்ன, எங்க வசதி என்ன? ஏன்னு வச்சா கூட எட்டாது. என்னைக்குமே பறக்கிறத பிடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. தரையில இருக்கிறது கிடைச்சா போதும். நீங்க முத தடவை உங்களோட விருப்பத்தை இவகிட்ட சொன்னப்போ உங்க அப்பா இவளை தப்பா பேசினாரு. அப்பவே நான் இவளை வேலையை விட்டு நிப்பாட்டி இருக்கணும். அப்ப நான் அவளை வேலையை விட்டு நிப்பாட்டி இருந்தா எல்லாரும் இவ்வளவுதான் தப்பா நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் நான் வேலைக்கே அனுப்புனேன். ஏன்னா என்னைக்குமே இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி என்னைக்குமே அவளும் நடந்துக்க மாட்டா. ஆனா எப்போ நீங்க தொந்தரவு பண்ணது பத்தாதுன்னு உங்க தாத்தாவும் வந்து தொந்தரவு பண்ணாரோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இது சரியா வராதுன்னு. அதனாலதான் இதுக்கு மேல இவங்க வேலை செஞ்சானா அது நல்லா இருக்காதுன்னு இவளை வேலையை விட சொன்னேன். இவளும் விருப்பம் இல்லாம தான் வேலையை விடுறான். இப்போவும் நான் வந்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் இது இவ ஆசைப்பட்ட வேலை. அதத்தான் நீங்க முழுசா செய்யவே விடலையே. சரி, இருக்க போற ஒரு மாசமாவது அவ தொந்தரவு இல்லாம வேலை பார்க்கணும். அது வரைக்கும் அவளுக்கு தொந்தரவு இல்லாம அவ மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ண விடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.